Assalamualaikum viewers, welcome to JIYATH kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு சிக்கன் குழம்பு இல்லனா செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேங்க. அத வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இத வந்து ஒரு 1/2 an hour வந்து ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து அரைக்க போறோம். ஒரு எம்டி பேன்ல 3 டீஸ்பூன் மல்லி விதைகளை வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய், அதோட 2 சின்ன பீஸ் லவங்கப்பட்டை, 3 பீஸ் கிராம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து இதை 1 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்துட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் பாதி தேங்காயை வந்து நல்லா துருவி அந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட 5 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து நீங்கள் மல்லி சேர்த்து வறுத்ததும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்தனால கடைசியாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை வந்து லைட்டாக அரைச்சிருங்க. லைட்டாக அரைச்சிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கூட கிடைக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா தாங்க இந்த செட்டிநாடு குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்து வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச தயிரில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ வந்து 4 விசில் ஆச்சு. ஏரெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம சாதத்தில் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மறக்காமல் JIYATH கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.